அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வீக்கெண்ட் டெஸ்ட் ஃபோருக்கான எக்ஸ்ப்ளனேஷன், இந்திய தேசிய இயக்கம் அந்த யூனிட்டுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் வீக்கெண்ட் டெஸ்ட் அப்படின்றது ஒரு 4 டெஸ்ட் நடந்திருக்கு. இல்லை நீங்கள் எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ஒவ்வொரு யூனிட்டாக நம்ம எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் அப்படின்றது வழக்கமாக போடுவோம். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த இந்திய தேசிய இயக்கம் அதில் வந்து என்னென்ன கொஷின் கேட்டிருக்காங்க, அதில் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் என்ன சரியான ஆன்சர் என்ன, சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது கான்ட்ரவர்சி இருந்ததுன்னா அதை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாரிசு இழப்பு கொள்கையின் மூலம் டல்ஹௌசி பிரபு இணைத்து கொண்ட பகுதிகளை காலத்தின் அடிப்படையில் வரிசைப்படுத்துக. அப்போ இங்கிலீஷில் டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டல்ஹௌசி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ். இப்போது இந்த வாரிசெழுப்பு கொள்கைனா என்ன அப்படின்னு பார்க்கல, ஒரு அரசருக்கு ஆண் மகன் இல்லை அப்படின்னா, ஆண் வாரிசு இல்லைன்னா அவங்களோட இடத்த வந்து பிரிட்டிஷார் வந்து எடுத்துப்பாங்க, அனெக்ஸ் பண்ணிக்குவாங்க அப்படின்றதான். இதை வந்து டல்ஹௌசி 1848 இந்த வருஷம் தான் கொண்டு வந்தாங்க. நம்ம டல்ஹௌசியோடைய காலகட்டம் என்ன அப்படின்னா 1848லேருந்து 1856 இது வரைக்கும், ரைட்? அப்போது வாரிசு இழப்பு கொள்கையின் மூலமாக முதலில் இணைக்கப்பட்ட அரசு எந்த ஸ்டேட் வந்து ஃபஸ்ட்டு வந்து அனெக்ஸ் பண்ணாங்க அப்படின்னா சதாரா, இந்த இயர் 1848, ரைட்? ரெண்டாவது ஜான்சி, ராணி லக்ஷ்மிபாய் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இவங்களோட இடத்த 1853ல். நாக்பூர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 1854ல். ஆக பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இது சதாரா, செகண்ட் ஒன் ஜான்சி, தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா நாக்பூர் அப்படின்னு சொல்லலாம். அப்போது ஆன்சர் அப்படின்றது 1, 2, 3. அப்போது எந்த காலவரிசைகள் அப்படின்னு பார்க்கல பார்த்தீங்கன்னா அப்படியே டைரெக்டாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்தது 111வது கொஸ்டின் என்னென்னா நேரு ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதில் அவங்களுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படின்றது என்னென்ன இருந்தது. அப்போது இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜாயின்ட் எலக்டோரேட்ஸ் ஃபார் ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ் ஃபார் மைனாரிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சிறுபான்மையினருக்கான இடஒதுக்கீட்டுக்கான கூட்டு வாக்காளர்களை அந்த நேரு அறிக்கையில் பரிந்துரைச்சிருக்காங்க அப்படின்றது. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் சரிதான். ஸோ ரெண்டாவது அப்புறம் இது கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா ப்ரொவிஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஃபார் த பீப்புள் ஆஃப் இந்தியா இந்த கான்ஸ்டியூஷன் அப்படின்ற மாதிரி அரசியலமைப்பில் இந்திய மக்களுக்கு அடிப்படை உரிமைகளை வழங்குதல். ஆமாம், 19 அடிப்படை உரிமைகளை வழங்குறதா அதில் வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸ் இருந்திருக்கும். அதே மாதிரி கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் ஃபார் இந்தியா அப்படின்னு பார்க்கல, நம்ம ஐஎன்எம்ல பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், 1929 லாகூர் காங்கிரஸ் செஷன் அப்படின்னு ஒன்று நடக்கும். அதில் நமக்கு ஜவஹர்லால் நேரு தான் பிரசிடென்ட் ஆஃப் தட் செஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் தான் ஒரு கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ், பூரண சுயராஜ்யம் அப்படின்ற ஒரு ரெசல்யூஷனை பார்த்திங்க அப்படின்னா கொண்டு வருவாங்க. ஸ்வராஜ், ரைட்? பூரண ஸ்வராஜ். அப்போது இந்த இடத்துல என்னென்னா நிரந்தரமான டொமினியன் ஸ்டேட்டஸ், ரைட்? பர்மனன்ட் டொமினியன் ஸ்டேட்டஸ்க்கு எடுத்துருப்பாங்க. டொமினியன் அந்தஸ்து இதுதான் இந்த ரெக்கமெண்டேஷனில் இருந்திருக்குமே தவிர கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் இருந்திருக்காது. அப்போ இந்தியாவிற்கு முழு சுதந்திரம் இதில் இந்த அறிக்கையில் பரிந்துரை இருந்ததான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஸோ அப்போது பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் என்னவாக இருக்கும், நிரந்தரமான டொமினியன் அந்தஸ்து தான் கேட்டிருப்பாங்க. அப்போ தான் நம்ம ஜவஹர்லால் நேரு வந்து அதில் கையெழுத்திடக்கொள்ளை அவர் தான் நேரு அறிக்கையில் கையெழுத்திட்டதை நம்ம பார்க்கலாம். அவர் வந்து பூரண சுயராஜ்யம் எப்போ நீங்கள் நம்ம கேட்போம், எப்பயுமே நம்ம டொமினியன் அந்தஸ்து கேட்குறோமே அப்படின்ற மாதிரி அவர் கேட்டிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி அடுத்த செஷனுக்கு அவரை தலைவராகவும் போட்டிருப்பாங்க. அப்போது 111க்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா C 1 and 2 அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஒரு கரெக்ட் பேர், அதாவது பட்டியல் இனத்தவர் கூட்டமைப்பு அப்படின்ற ஒரு விஷயம். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷில் நம்ம ஷெட்யூல்டு காஸ்ட் ஃபெடரேஷன் அந்த ஒரு மூமெண்ட் அந்த ஒரு மூமெண்ட்டை தொடங்கியவரா யாரை பார்க்கலாம் அப்படின்னா நம்ம டாக்டர் B.R. அம்பேத்கர் இந்த இயர் 1942. அதே மாதிரி ஆல் இண்டியா கிசான் சபா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஹஜானந்த் சரஸ்வதி அப்படின்னு சொல்லலாம், நாட் லால் சந்த்.
செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவிஆர், ரைட், ஈவேரா ராமசுவாமி அப்படின்னு சொல்லலாம். இந்த இயர் 1925. ஸோ அப்போது பார்த்தீங்க அப்படின்னா ஷெட்யூல்டு காஸ்ட் ஃபெடரேஷன் அம்பேத்கர் சுயமரியாதை இயக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஈவேரா அவங்க. அப்போ ஆன்சர் என்னவா இருக்கும்? அப்போ 2 தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்ட் பேர் அப்படின்றது நமக்கு 1 and 3 ஒன்லி, ரைட். ஸோ அப்போது 116th கொஸ்டின், உலுகுலன் இஸ் த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உலுகுலன் என்பது பின்வரும் எந்த நிகழ்வுகளோட தொடர்புடையது? இப்போது நம்ம பார்க்கலாம், பாருங்களேன். இப்போது இந்த இண்டிகோ மாப்லா அப்படின்னு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா இந்த 1857 கிளர்ச்சி இது வந்து உலகுலன் அப்படின்னு படிச்சிருப்போம்னு கேட்டால் இல்லை. இது வந்து 1857 கிளர்ச்சி அப்படின்றது நமக்கு அந்த உடனடி காரணமாக மங்கள் பாண்டே அப்படின்ற ஒரு இராணுவ வீரர் வந்து அவருடைய அதிகாரியை எதிர்த்து சுட்டிருப்பாங்க. காரணம் என்னன்னா புதிய ரக துப்பாக்கிகளில் பார்த்தீங்கன்னா இந்த கொழுப்பு தடவிய தோட்டாக்கள் அப்படின்ற ஒரு விஷயம் தான், ரைட். அப்போது மாப்லா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எப்போ 1921 மாப்பிள்ளை ரெபல்லியன், மலபார் ரெபல்லியன் கூட சொல்லலாம். அந்த மாதிரி இண்டிகோ 1859 இண்டிகோ கழகம். பிர்சா முண்டா கிளர்ச்சி அப்படின்றது முண்டா கிளர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்லலாம். 1889 1900 வரைக்கும் இது வந்து பெரிய அளவில் நமக்கு நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ உலுகுலன் அப்படின்னா பெரிய கலகம் அப்படின்னு அர்த்தம். இது அதாவது நமக்கு சாந்தல் கிளர்ச்சி, கோல் கிளர்ச்சி, முண்டா கிளர்ச்சி. அப்போது இந்த ஒரு பெரிய கலகம் அப்படின்றது பிர்சா முண்டா கிளர்ச்சியை தான் நம்ம சொல்லலாம், ரைட். அப்போது ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்னு 116க்குனா டி, ரைட். 117, பிக் அவுட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அன்னிபெசன்ட் அம்மையார். அன்னிபெசன்ட் அம்மையாருடைய சரியான கூட்டணி தேர்ந்தெடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் இந்திய தேசிய இயக்கத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்பவே ஈஸியான கொஷினாக தான் இருக்குது. இதில் ரொம்ப கஷ்டம் அப்படின்ற சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. அன்னிபெசன்ட் அம்மையார் அயர்லாந்து நாட்டை சார்ந்தவர், ஓகே, ரைட்டு. இவர் பிரிட்டனில் இருந்தபோது அயர்லாந்து தன்னாட்சி இயக்கம், பேபியன் சோசியலிசம், குடும்ப கட்டுப்பாடு இயக்கம் ஆகியவற்றுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தீவிர பங்காற்றினார். பிரம்மஞான சபையின் உறுப்பினராக பார்த்தீங்க அப்படின்னா அன்னிபெசன்ட் அம்மையார் இந்தியாவுக்கு வந்தது 1897 அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1893. அப்போது ஆன்சர் கோஸ் டு 1 and 2, ரைட். ஸோ அப்போது பார்த்தீங்க அப்படின்னா 117வது கொஸ்டின் வந்து ஆன்சர் வந்து ஏ அப்படின்னு சொல்லலாம். பிரம்மஞான சபையின் உறுப்பினராக அன்னிபெசன்ட் இந்தியாவிற்கு வந்தது 1893. மற்றபடி 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா 131வது கொஸ்டின். என்னன்னா முஸ்லீம் லீக் டிசம்பர் 22, 1939 மீட்பு நாளாக கொண்டாடியது. இந்தியாவின் வைஸ்ராய் இந்திய தேசிய காங்கிரஸை கலந்து ஆலோசிக்காமல் இந்தியாவும் 2வது உலகப் போரில் இணைந்ததாக அறிவித்ததனால் அனைத்து மாகாண காங்கிரஸ் அரசாங்கங்கள் தங்கள் எதிர்ப்பின் வெளிப்பாடாக அரசாங்க பொறுப்பிலிருந்து விலகினர். அப்போது கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கூற்றும் காரணமும் சரியான விளக்கம் அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன நடந்திருக்கும் அப்படின்னா 1939 செப்டம்பர் 1ஆம் நாள் 2ஆம் உலகப் போர் தொடங்குது. அப்போது அதுக்கு முன்னாடி 1937 நமக்கு தேர்தல் நடைபெற்று 11 மாகாணங்களில் 7 மாகாணங்களில் காங்கிரஸும் 3 மாகாணங்களில் முஸ்லீம் லீகும் வெற்றி பெற்றது. அப்போது இந்த நம்ம மெட்ராஸ் மாகாணத்தில் பார்த்தீங்க அப்படின்னா முதலமைச்சர் பதவியை காங்கிரஸ்லேருந்து யார் எடுத்துனா ராஜாஜி அவங்க சொல்லலாம், ரைட், ராஜாஜி. அப்போது இந்த மாதிரி போயிட்டுருக்குள்ள 1939 செப்டம்பர் 1ஆம் நாள் நமக்கு உலகப்போர் தொடங்குது. அப்போது முதல் உலகப் போரில் இந்தியர்கள் ஆங்கிலேயர்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. பட் ஆனால் எந்தவித நன்மையும் இந்தியர்களுக்கு ஏற்படலை. அப்போது 2ஆம் உலகப் போர்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சப்போர்ட் பண்ண பெருசாக அவங்க எதுவும் செய்ய மாட்டாங்க. அப்படின்றனால காங்கிரஸ் அமைதியாக இருக்குது. பட் ஆனால் பிரிட்டிஷர் வந்து காங்கிரஸ் வந்து 2ஆம் உலகப் போரில் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொன்னதுனால, எந்த ஒரு கலந்த ஆலோசனை இல்லாமல் சொன்னதுனால இந்த மாதிரி காங்கிரஸ் வந்து கடுப்பாகி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நாங்கள் உங்களோட ஒத்துழைக்கிறதுனால தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறீங்க. அப்போது நீங்கள் தேர்தல் நடத்தி எங்களுக்கு அந்த
அமைச்சரவை பதவி ஏற்படுத்தி கொடுத்தீங்களா, அதிலிருந்து நாங்கள் எல்லாரும் வெளியேறோம் அப்படின்ற மாதிரி இந்த டிசம்பர் 22ஆம் நாள் அப்படின்ற மாதிரி நடக்குது. அதை முஸ்லீம் லீக் வந்து ஒரு மீட்பு நாளாக பார்த்தீங்க அப்படின்னா சுதந்திர நாள் அப்படின்னு கூட சொல்லலாம், அதை கொண்டாடுது, மீட்பு நாளாக கொண்டாடுது. டிசம்பர் 22 முஸ்லீம் லீக் கொண்டாடுது. பட் ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளிநடப்பு அதுக்கு முன்னாடியே செஞ்சுருவாங்க. ஸோ அப்போது பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் அந்த ஒரு விஷயம். ஸோ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 131க்கு சி அப்படின்னு சொல்லலாம். அப்போது 132 இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாண்டர்சன் மர்டர் கேஸ், அதாவது சாண்டர்சன் படுகொலை வழக்கில் மார்ச் 23, 1931 லாகூர் சிறையில் தூக்கிலிடப்பட்டவர்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1927 பாருங்களேன், 1927 சைமன் கமிஷன் அப்படின்னு ஒன்று நியமிக்கிறாங்க பிரிட்டிஷ். சர் ஜான் சைமன் அவருடைய தலைமையில் சைமன் குழு அப்படின்னு வருது. எதுக்காகனா இந்தியாவுக்கான ஒரு புதிய சட்டத்தை இதுக்கு முன்பு இருந்த சட்டத்தினுடைய நிறைவுகளை ஆய்வு செய்து அறிக்கைகளை பரிந்துரைக்க இதுக்காக தான் சைமன் குழு வந்து நியமிக்கிறாங்க. இந்தியாவுக்கு இதில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிலேயர்கள், எல்லாருமே பிரிட்டிஷு. அதனால் காங்கிரஸுக்கு பிடிக்கல. 1922 கோபேக் சைமன் கமிஷன் அப்படின்ற மாதிரி, கோபேக் சைமன் கமிஷன் அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சாரம் நடந்துட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். சைமனே திரும்பி போ அப்படின்ற மாதிரி. அப்போது அதில் 1928 அக்டோபர் 30ஆம் நாள் நம்ம பஞ்சாபில் சைமன் குழு வருது. அந்த சைமனை திரும்பி இப்போ போராட்டத்தை லாலா லஜபத் ராய் பண்ணுறாரு. யார் அவர் பண்ணுறாரு. அவர் கூட வந்து இந்த புரட்சகரவாதிகளான பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ் இவங்க எல்லாருமே இருக்காங்க. ரைட், பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ். அப்போது இந்த போராட்டத்தில் பார்த்தீங்கன்னா சாண்டர்சன் அப்படின்ற ஒரு காவல் அதிகாரி வந்து லாலா லஜபத் ராய் தலையில் அடித்து கொன்னுறாங்க. அது எப்போ அப்படின்னா இந்த நவம்பர் 17, 1928. இதனால நம்ம தலைவரை அடிச்சு கொண்டுட்டாங்கன்ட்டு இந்த 3 பேரும் வந்து பிளான் பண்ணி டிசம்பர் 17 ஒரு மாசம் கழிச்சு நம்ம இவரை கொண்டுட்டாங்க. யாரை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சாண்டர்சன். அப்போ அதனால லாகூர் சதி வழக்கு, அதுக்கப்புறம் அவங்க மத்திய சட்டசபையில் குண்டு வீசுறது, அதுக்கப்புறம் இவங்க தான் அந்த சாண்டர்சனை கொலை பண்ணாங்க தெரியுது. லாகூர் சதி வழக்கு ஃபைல் ஆகி இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு தூக்கு தண்டனைன்னு கொடுப்பாங்க. அப்போது இதுதான் ஹோலாக நம்ம பார்க்கக்கூடியது. பகத்சிங், ராஜ்குரு, சுகதேவ் இந்த 3 பேருக்கு தான் என்னது, இதில் டோட்டல் எத்தனை பேர் கைது செய்யப்பட்டிருப்பாங்க? 21 பேர். அதில் ஜிதேந்திரநாத் தாஸ் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா சிறையில் உண்ணாவிரதம் இறந்தவராக பார்க்கலாம். ரைட். ஸோ அப்போது இதுதான் ஹோல் அதனுடைய விஷயம். ஸோ அப்போது இந்த இடம் அழகாக கிளியராக பார்த்துங்க. அப்போது 132க்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டி அப்படின்ற ஆன்சர் நம்ம சொல்லலாம். ரைட். நெக்ஸ்ட்டு அடுத்து 133 அப்படின்னு பார்க்கல. கீழ்கண்ட கூற்றுகளில் சுபாஷ் சந்திர போஸை பற்றி சரியான கூற்று எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சுபாஷ் சந்திர போஸ் சிஆர் தாஸ் தலைமையில் இந்திய விடுதலை போராட்டத்தில் இணைந்தார். ஓகே, ரைட். 1921 வேல்ஸ் இளவரசர் கல்கத்தா வருகை இருந்த போது எதிர்த்து முழக்கமிட்டார். ஓகே, கரெக்ட். வங்காள காங்கிரஸில் செயலாளராகவும் தலைவராகவும் பதவி வகித்தார். ஓகே. இந்த 1927 சைமன் கமிஷனை ஆதரித்தார் அப்படின்ற தப்பு. அவரு இந்த 2ஆம் உலக போர்ல பாத்தீங்க அப்படின்னா ஜெர்மனுக்கு ஆதரவா இருந்திருப்பார். ஆங்கிலேயருக்கு எதிராகவும் ஜெர்மனுக்கு ஆதரவா இருந்திருப்பாங்களே தவிர சைமன் கமிஷனை அவர் ஆதரித்தார் அப்படின்றது தப்பு. ரைட். அதே மாதிரி சிஆர் தாஸோடைய அவருடைய தலையிடுதல் தான் பார்த்தீங்க அப்படின்னா அவர் இந்திய விடுதலை போராட்டத்துக்குள்ளே வராங்க. அதே மாதிரி வேல்ஸ் இளவரசர் கல்கத்தா வருகை புரிந்தபோது அதை எடுத்து முழக்கமிட்டவராக பார்க்கலாம். வங்காள காங்கிரஸ் செயலாளராகவும் தலைவராகவும் அவர் இருந்திருக்கார். ரைட். அப்போது 133க்கு ஆன்சர் வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா 1, 2, 4 சரியான கூற்று, 3 வந்து தவறான கூற்றா இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். ரைட். அடுத்தது 140வது கொஸ்டின். செலக்ட் த பர்சன் ஹூ கரஸ்பாண்ட்ஸ் டு த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். கீழ்கண்ட கூற்றுகளுடன் பொருந்திய நபரை தேர்ந்தெடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது நம்ம பார்க்கலாம் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், அல் ஹிலால் என்ற இதழை வெளியிட்டவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருன்னு கேட்டிருக்காங்க. அல் ஹிலால். ஓகே, அல் ஹிலால். அடுத்தது, இவர் இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவர் பதவிக்கு 1923 மற்றும் 40ஆம் ஆண்டுகளில் பார்த்தீங்க அப்படின்னா
ஆண்டுகளில் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்றாங்க. யாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அல் ஹிலால் அப்படின்றது நம்ம மௌலானா அபுல் கலாம் ஆசாத். இவர் தான் பார்த்தீங்க அப்படின்னா அபுல் கலாம் ஆசாத். இவங்க தான் உருவாக்கியிருக்காங்க. எதுக்காக? இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்காக உழைத்தவரா? ரைட், பார்க்கலாம். அதே மாதிரி 1923 இவர் தான் காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைமை ஏற்றவராகவும் 40களில் பார்க்கலாம். ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா அபுல் கலாம் ஆசாத். இதில் ஃபக்ருதீன் அலி அகமத், முகமது அலி ஜின்னா நமக்கு தெரியும், அந்த தனிநாடு கோரிக்கையை கேட்டவராக பார்க்கலாம். ஆனால் தனிநாடு கோரிக்கையை முதலில் கேட்டவர் முகமது இக்பால். ரைட். நெக்ஸ்ட் ஜாகிர் ஹுசைன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 140க்கு பி. நெக்ஸ்ட் 141 இந்த 1857 கழகம் நடந்ததில்லை, ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு தலைவர்களால் தலைமையேற்று நடத்தப்பட்டிருக்கும். அதுதான் இந்த பொறுத்துகளை கேட்டிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் டெல்லி யார் அப்படின்னா இந்த முகலாயர்களின் கடைசி அரசரான 2ஆம் பகதூர் ஷா. இவரை தலைமையேற்று தான் இந்த இராணுவ வீரர்கள் எல்லாமே அந்த 1857 கழகத்தை தொடங்குவாங்க. லக்னோவில் பார்த்தீங்கன்னா பேகம், ஹசரத் மஹால், கான்பூரில் நானா சாஹிப், ஜான்சி அப்படின்னா லக்ஷ்மி பாய், குவாலியரில் தாந்தியா தோப், பிரைலியில் பார்த்தீங்கன்னா கான் பகதூர் கான் அப்படின்றது தான். அப்போது நமக்கு என்னவா இருக்கும்? 5, 4, 3, 2, 1. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி அப்படின்னு சொல்லலாம். ரைட். நெக்ஸ்ட்டு 142 142வது கொஸ்டினுக்கு என்னென்னா இந்த குரோனாலஜிக்கல் ஆர்டரில் அசைன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. சாந்தல் கழகம் அப்படின்றது எப்போ நடந்தது? சாந்தல் கிளர்ச்சி 1855, கோல் கிளர்ச்சி 1831-32, பிந்த்ராய் சிங்ராய். இதில் சித்து மற்றும் கனு, பீர் சிங் தான் தொடங்குவாங்க, ஆனால் சித்து மற்றும் கனு தான் தொடக்கத்தில் இருந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் இண்டிகோ கழகம் 1859. மாப்லா கழகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது? 1921. பர்தோலி சத்தியாகிரகம் அப்படின்றது 1928. வல்லபாய் பட்டேல் அப்படின்ற சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் குஜராத்தில் நடத்துவாங்க விவசாயிகளுடைய போராட்டத்திற்காக. இது கேரளாவில் மாப்லா கழகம் அப்படின்னு நடக்கும். அப்போது அந்த இடத்துல அவருக்கு சர்தார் எனும் பட்டத்தை விவசாயிகள் கொடுக்கறதா பார்க்கலாம். ரைட். ஸோ அப்போ ஆன்சர் அப்படின்றது 1, 2, 3, 4 சொல்லலாம். அதே மாதிரி லாலா லஜபத் ராய் அவர் வந்து எப்போ இறந்தாருன்னா, நான் முன்னாடியே சொன்னேன்ல, இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அவர் அந்த சாண்டர்சன் அப்படின்றவரால் தடியடி தாக்கப்பட்டு அவர் இறந்திருக்காங்க. நவம்பர் 17, 1928. எல்லாமே நவம்பர் 17, 17, 17, 26, 27, 28, 29 எல்லா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இதை கொடுத்துருக்காங்க. ரைட். நெக்ஸ்ட்டு 19ஆம் நூற்றாண்டின் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள். அதில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரார்த்தன சமாஜம் ஆத்மராம் பாண்டுரங்கன் 1867 பம்பாயை தலைமையிடமாக கொண்டு தொடங்கப்பட்டது. சத்திய சோதக் சமாஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஜோதிபா பூலே 1873 இந்த மாதிரி பூனாவில் தொடங்குவாங்க. உண்மை நாடுவோர் சங்கம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கேற்ற மாதிரி அவர் குலாம்கிரி அடிமைத்தனம் எனும் நூலை எழுதியவர். அவங்களுடைய மனைவி சாவித்ரிபாய் பூலே பெண்களுக்கான பள்ளிகள் நிறுவப்பட்டது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம். ஆரிய சமாஜம் நம்ம தயானந்த சரஸ்வதி இயற்பெயர் மூல்சங்கர் 1875 தொடங்கப்பட்டிருக்கும். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேதத்திற்கு திருமங்கள், டிவி ஸ்கூல்ஸு, இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து இவங்க பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சுத்தி இயக்கம், இதெல்லாம் நம்ம ஆரிய சமாஜத்தை பற்றி சொல்லலாம். சாக்கிய பௌத்த சங்கம் HS ஆல்காட் உதவியோட இலங்கை சென்று பௌத்தத்தை பின்பற்றியவரை நம்ம அயோத்திதாச பண்டிதர் பார்க்கலாம். இவங்க சென்னையில் 1898 சாக்கிய பௌத்த சங்கத்தை நிறுவியிருக்காங்க. ஸோ அப்போது இது சாதாரண சமாஜம் அப்படின்னு பார்க்கல பிரம்ம சமாஜ் அதாவது ராஜாராம் மோகன் ராய் இறப்பிற்கு அப்புறம் பிரம்ம சமாஜத்தின் கொள்கைகளை தேவேந்திரநாத் தாகூர் KC சென் தான் கொண்டு போவாங்க. இருவருக்கும் பிரச்சனை ஏற்பட்டதுனால இந்திய பிரம்ம சமாஜத்தை நம்ம KC சென் தொடங்குறாங்க. அதுக்கப்புறம் அவருடைய உறுப்பினர்கள் சாதாரண சமாஜம். அப்போது இந்த இடத்துல சாதாரண சமாஜம்னா அந்த இந்திய பிரம்ம சமாஜத்தினோட உறுப்பினர்கள் சொல்லலாம். பட் ஆனால் இந்த இடத்துல KC சென் கொடுத்துருக்காங்க. அதனால் ஈக்கு வந்து நம்ம 4 அப்படின்ற மாதிரி கன்க்ளூட் பண்ணுறோம். அப்போது என்ன ஆன்சராக இருக்கும்? 3, 5, 1, 2, 4. ரைட். ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ அப்போ நம்ம சொல்லலாம். ரைட். 148. ரைட்.
ஸோ சரியான கூற்றை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்கிறாங்க. எதை சம்மந்தப்பட்டு? இந்திய தேசிய காங்கிரஸின் முக்கிய நோக்கங்களும் கோரிக்கைகளும் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்களேன். அரசில் இந்திய பிரதிநிதிகள் இடம்பெற வேண்டும். இட் டிமாண்டட் இந்தியன் ரெப்ரசன்டேஷன் இன் த கவர்மெண்ட். அரசியலமைப்பு விரிவாக்கம் அப்படின்ற மாதிரி நம்ம 11th புக்கில் கொடுத்து வச்சிருப்பாங்க. ஓகே, ரைட். இட் வுட் ப்ரொமோட் த ஃபீலிங் ஆஃப் நேஷனல் யூனிட்டி இன் த கண்ட்ரி. நாட்டில் தேசிய ஒற்றுமை உணர்வு ஊக்குவித்தல். எஸ், எக்ஸாக்ட்லி. அடுத்து, டு ட்ரெயின் அண்ட் ஆர்கனைஸ் பப்ளிக் ஒப்பீனியன் இன் த கண்ட்ரி. நாட்டில் பொது கருத்தை ஒழுங்கமைக்கவும் பயிற்றுவிக்கவும். அப்போது ஸோ ஆல் த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ அப்படின்னு சொல்லலாம். 1, 2 மற்றும் 3 சரி. 143வது கொஸ்டின் அப்படின்னு நம்ம பார்க்குறோன்னா, இப்போ வல்லபாய் பட்டேல் வாஸ் bestowed with the title of சர்தார் by the presence of அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் கேதா போராட்டம் அப்படின்றது யாருடைய தலைமையில் குஜராத்தில் நடத்தப்பட்டதுன்னா 1918 காந்தி. ஓகேங்களா, அது ஒரு விவசாய போராட்டம் சொல்லலாம். பர்தோலியில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான், சர்தார் வல்லபாய் பட்டேல் தலைமையில் 1928 குஜராத்தில் நடந்தது. சரி. தண்டி அப்படின்றது காந்தி உப்பு சத்தியாகிரகத்தை நடத்தி முடிச்ச இடமா பார்க்கலாம். சம்பாரன் அப்படின்றது இந்த இண்டிகோ பிரச்சனைக்காக 1917 காந்தியால் நடத்தப்பட்ட போராட்டம். அப்போது இந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் அப்படின்ற தொடர்புடையது எதுவாக இருக்குன்னா பர்தோலி. அப்போ சர்தார் எனும் பட்டத்தை கொடுத்தது விவசாயிகள் அப்போ அந்த இடத்துல தான். ரைட். ஸோ அப்போது 149க்கு ஆன்சர் வந்து நம்ம பி அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட், பின்வருவனவற்றில் சுவாமி வைகுண்டரால் மேற்கொள்ளப்படாத செயல்பாடு எது? அதாவது ஐயா வழி அப்படின்றது அவருடைய கொள்கைகளை பின்பற்றுவர்கள் சொல்லலாம். ஆனால் அவர் மதத்தை உருவாக்கினாரான்னு கேட்டால் இல்லை. மக்களை ஒன்றுதெடுத்து அமைதி கொடி என்ற கொடியை உருவாக்கினார் அப்படின்னு சொல்லலாம். சமத்துவ சங்கத்தை உருவாக்கினார். அவர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உணவருந்தினார். ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உணவு சமவந்தி சாப்பாடுன்னு சொல்கிறார். அப்போது ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயா வழி எனும் மதத்தை உருவாக்கினார் என்பதே சரியாக இருக்கும். அது தவறான ஒரு செயல்பாடு. ஸோ அப்போது இதுதான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்திய தேசிய இயக்கத்தில் பார்க்கக்கூடிய எக்ஸ்ப்ளனேஷன்ஸாக இருக்கும். இதில் ஏதாவது உங்களுக்கு மாற்று கருத்து இருந்ததுன்னா சொல்லுங்கள். ரொம்பவே சிம்பிளான கொஷின்ஸ் தான். ஸோ ஏதாவது மாற்று கருத்து இருந்தால் சொல்லுங்கள், நம்ம அதை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்யூ.